நான் கேட்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, அதாவது நாங்க எங்க 2016 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். 2016 மாற்றம் முன்னேற்றம் அப்ப போட்டியிட்டோம். அப்ப வாக்குறுதி என்ன கொடுத்தோம்? தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்கள், அந்த 2 துணை முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு துணை முதலமைச்சர் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். உங்களால கொடுக்க முடியுமாயா? தமிழ்நாட்டில் எந்த கட்சியால கொடுக்க முடியுமாயா? நாங்க கொடுக்கிறோம். நான் கொடுக்கிறது மட்டும் இல்ல, செஞ்சு காட்டிருக்கிறோம். நாங்க முதல் அமைச்சர் யாரு கொடுத்திருக்கோம்? தலித் ஏழ்மையை கொடுத்திருக்கிறோம். திமுக பாரம்பரியம் சொல்லிட்டு இருக்கிறிய, எப்பயா நீ மத்தியில் அமைச்சர் நீ தலித்துக்கு கொடுத்தனே? திமுக கேட்கிறேன், நீங்க தலித்துக்கு மத்தியில் அமைச்சர் எப்ப கொடுத்தீங்க? நாங்க கொடுத்த பிறகுதான் நீங்க கொடுக்கறீங்க. உங்க கட்சி தொடங்கி எப்ப, எவ்வளவு நாள் ஆகுது? 1949 தொடங்கின கட்சி. 1999 தான் நீங்க முதல் தலித் சமுதாயத்துக்கு மத்திய அமைச்சரவை பதவி நீங்க கொடுக்கறீங்க. நாங்க ஒரு வருஷம் முன்னாடியே கொடுத்துட்டோம். அப்போ என்னமோ பாட்டாளி மச்சினா இவங்க சண்டை போடுவாங்க, அடிச்சுப்பாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னா என்னையா? எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நாங்க, எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நம்ம. இது சரியான நேரம், இது சரியான நேரம். இந்த தேர்தல் சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்றால், இன்னொன்னு கேட்கிறேன், திமுக கேட்கிறேன் நானு. இப்ப நீங்க 34 அமைச்சர்கள் திமுக இருக்கிறாங்க. இந்த 34 அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோகால் வரும். புரோட்டோகால்ல முதல் இருப்பது முதல் அமைச்சர் புரோட்டோகால். 2வது புரோட்டோகால்னா துரைமுருகன். அப்படின்னா புரோட்டோகால் படி 34 அமைச்சர்கள். அந்த 34 அமைச்சர்கள் புரோட்டோகால் படி கடைசி 4 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் யார் தெரியுமா? யாரு? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். 30வது புரோட்டோகால், 30வது அமைச்சர் புரோட்டோகால் யாரு? கணேசன், சிவி கணேசன். அவரு சிவி கணேசன் சிதம்பரத்தில் இருக்கார். அவர் தான் 30வது. 34 அமைச்சர்கள் 30வது அமைச்சர் புரோட்டோகால் அவர் சிவி கணேசன். 33வது யார் தெரியுமா? மதிவேந்தன். 33வது மதிவேந்தன். 34வது கயல்விழி செல்வராஜ். அப்போ இதுதான் நீ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கொடுக்கிற மரியாதை. அதெல்லாம் இதான் மரியாதை. உங்க மரியாதை வேங்கவை எல்லாம் எங்களுக்கு பேச தெரியும், பேசிக்கிட்டே இருப்போம். தேர்தல் வந்ததுன்னா நாங்க நாடகம் ஆடுவாங்க. அப்பாவும் பிள்ளைய நாடகம் ஆடிட்டு இருப்பா. இதுக்கு முடியலாம் தொடர்ந்து ஆடிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க உண்மையா, நாங்க உணர்வு பூர்வமா நாங்க அரசியல் செய்கின்றோம். கத்துக்க. இந்த பக்கம் நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி, இங்க சி.வி. சண்முகம் அவர் குச்சிட்டு இருக்காரு. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. எல்லாம் பாத்துக்கலாம். நான் தயாரா இருக்கிறேன். போதும்பா, இவங்க எல்லாம் ஆட்சியை கொடுத்து இவங்களுக்கு காவடி தூக்கி இவங்களை தோல்ல சுமந்ததெல்லாம் போதும். எல்லாம் அதனால்தான் வெறுப்புல இருக்கிறேன். நான் வெறுப்புல இருக்கிறேன்.